நற்செய்தி வாசகம். புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 2 தொடக்கம் 9. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். சிந்தனை. இன்று இயேசுவின் தோற்றமாற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். அதற்காக இன்று அவரது தோற்றமாற்ற நிகழ்வே எமக்கு சிந்தனையாகவும் தரப்படுகின்றது. இந்த நிகழ்வுக்கு முன்பாக இயேசு தம் சீடர்களுக்கு தாம் படவிருக்கின்ற பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றி முன்னறிவிக்கின்றார். இந்த கசப்பான உண்மையை சீடர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதிருக்கின்றது. அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள். ஆயினும் இயேசு தமது படிப்பினையில் உறுதியாக இருக்கின்றார். அவர்கள் போய்கொண்டிருக்கின்ற போது இடையிலே இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் தம்முடன் அழைத்து கொண்டு ஒரு மலை மேல் ஏறிச் செல்கின்றார். அங்கே தமது தோற்ற மாற்றத்தை வெளிப்படுத்துகின்றார். அப்போது மோசேயும் எலியாவும் அங்கே தோன்றுகின்றனர். இன்னும் தந்தையின் குரலொலியும் அங்கே கேட்கின்றது. இவையெல்லாம் இந்த 3 சீடர்களும் கண்டு களிப்பதற்கான ஒரு காட்சிதானா என்றால் இல்லை. அதற்கு மேலாக அந்த 3 சீடர்களுக்கும் இயேசுவால் அருளப்பட்ட ஒரு சிறப்பான கொடை என்று சொல்லலாம், ஒரு சிறப்பான அருள் என்று சொல்லலாம். அவர்கள் கேட்ட இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட பேரிரக்கமே இந்த தோற்றமாற்ற நிகழ்வாகும். இந்த நிகழ்வின் மூலம் அங்கு தோன்றிய மோசேயும் எலியாவும் இயேசு கூறிய அனைத்தும் பழைய ஏற்பாட்டில் முன்மொழியப்பட்டவை, அவை நடந்தே தீரும் என்ற உறுதிப்பாட்டை அவர்கள் வழங்குகின்றார்கள். இன்னும் அப்பாலே, தந்தை, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற அந்த குரலொலியும் அவர்களுக்கு இயேசுவின் கூற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை அளிக்கின்றது. இது சீடர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் நிறையவே பொருந்தக்கூடியது. இயேசுவின் போதனைகள் அல்லது இயேசுவின் பெயரால் திருச்சபை கற்பிக்கின்ற போதனைகள், இவை எமக்கு சங்கடமாக உள்ளனவா? இவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா? இவற்றை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு தயக்கம் இருக்கின்றதா? அவ்வாறாயின் நாங்களும் இயேசுவின் தோற்றமாற்ற நிகழ்ச்சியை வெறும் காட்சியாக அல்லாமல் எமக்கு அருளப்பட்ட உன்னத கொடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கூறிய அனைத்தும் உண்மையே.
அதாவது இயேசு கூறிய ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், குழும வாழ்விலும், ஒட்டுமொத்தமாக முழு மனித வாழ்விலும் இடம்பெறும் உண்மைகளையே அவர் கூறி சென்றிருக்கின்றார். இதனை சந்தேகமின்றி தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளவே ஆண்டவர் இயேசுவின் தோற்றமாற்ற நிகழ்வு எங்களை அழைக்கின்றது. எனவே சந்தேகமின்றி, தயக்கமின்றி, குழப்பமின்றி ஆண்டவர் இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தையையும் நம்பி வாழ்வோமாக. செபம். ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நாங்கள் யாரிடம் போவோம்? ஆமென்.